Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல TET எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் 2 CDP தான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா யூனிட் 8ல் டீச்சிங் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங் அண்ட் லேர்னர் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். First introduction பாருங்க. Teaching is not just delivering knowledge but guiding and supporting learners to gain understanding, skills and values. Teaching அப்படிங்கிறது just அந்த knowledge மட்டும் அப்படியே நம்ம டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லேர்னர்ஸ்க்கு நம்ம ஒரு கைடன்ஸ் அண்ட் ஒரு சப்போர்ட்டராக வந்து இருக்கணும். டு கெயின் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸ். அந்த லேர்னர் வந்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, வேல்யூஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு கைடிங் அண்ட் சப்போர்ட்டிங் கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா டீச்சிங். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். It always connects three important elements: teaching, learning and the learner. இந்த இதில் ஒரு முக்கியமான ஒரு 3 எலமெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா டீச்சிங், லேர்னிங் அண்ட் லேர்னர். 3 பேரோட ரோலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்தவுட் லேர்னர்ஸ் டீச்சிங் ஹேஸ் நோ பர்பஸ். லேர்னர்ஸே இல்லைன்னா நம்ம வந்து டீச் பண்ணுறதுல எந்த ஒரு பர்பஸுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் இல்லை அப்படின்னா லேர்னிங் cannot happen properly. நம்மளோட டீச்சிங் வந்து ஒரு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னா அந்த லேர்னிங் வந்து ஒரு ப்ராப்பராக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ இந்த 3மே கனெக்டடான ஒரு விஷயம். என்னங்கிறத இன்னைக்கு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டீச்சிங்னா என்னன்னு பாருங்க. டீச்சிங் இஸ் த ப்ராசஸ் வேர் த டீச்சர் பிளான்ஸ், ஆர்கனைஸ் அண்ட் ப்ரெசென்ட்ஸ் நாலேஜ் இன் அ வே that helps learners understand. அதாவது டீச்சிங் அப்படிங்கிற ப்ராசஸில் அந்த டீச்சர் வந்து பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், அண்ட் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நாலேஜை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ தட் இந்த லேர்னர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப மெயின். இட் இன்க்ளூட்ஸ் மெத்தட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் டு மேக் லேர்னிங் மீனிங்ஃபுல். அதே மாதிரி இந்த டீச்சிங்கில் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், அண்ட் மெனி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதில் இந்த லேர்னிங் வந்து ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எ டீச்சர் யூசிங் ஸ்டோரிஸ் டு எக்ஸ்பிளைன் மாரல் வேல்யூஸ் இந்த கிளாஸ் ரூம். அதாவது இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் நல்ல மாரல் வேல்யூஸ் சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டோரி சொல்லிக் கொடுத்து அந்த ஸ்டோரியிலேருந்து அந்த மாரல் வேல்யூஸை கொண்டு வந்தால் இன்னும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்போவுமே அந்த மாரல் வேல்யூஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன செய்யாது அப்படின்னா மறக்காது. ஸோ டீச்சிங்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் லேர்னிங் என்னென்னு பாருங்கள். லேர்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ஸ் ஆர் வேல்யூஸ் த்ரூ ஸ்டடி, எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டீச்சிங். அதாவது லேர்னிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணுறது. நாலேஜ், ஸ்கில்ஸு, ஆட்டிடியூட்ஸ், வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டடி மூலமாகவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவோ இல்லை டீச்சிங் மூலமாகவோ நம்ம லேர்ன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா லேர்னிங். இட் இஸ் த ரிசல்ட் ஆர் அவுட்கம் ஆஃப் எஃபெக்டிவ் டீச்சிங். இது ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங்கோட ரிசல்ட் எல்லாம் அவுட்கம்மாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். when students solve max sum after teacher's explanation it shows that learning has happened. அதாவது என்ன அப்படின்னா ஒரு மேக்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சம்மை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இந்த டீச்சிங் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அந்த லேர்னிங் ஈஸியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நடந்து. ஸோ லேர்னிங்னா என்ன அப்படின்னா ஸ்டடி மூலமாகவோ எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவோ டீச்சிங் மூலமாகவோ நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ஸ், வேல்யூஸ் இது எல்லாத்தையும் அட்டைன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். லேர்னர்னா என்னென்னு பாருங்கள். லேர்னர் இஸ் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் சென்ட்ரல் பார்ட்டே யார் தான் அப்படின்னா லேர்னர் தான். எவ்ரி லேர்னர் ஹேஸ் டிஃப்ரெண்ட் இன் இன்ட்ரெஸ்ட், எபிலிட்டி அண்ட் ஸ்டைல் ஆஃப் லேர்னிங். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எபிலிட்டி இருக்கும், லேர்னிங் ஸ்டைல் வந்து ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா லேர்னருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. இந்த டீச்சர் மஸ்ட் அட்ஜஸ்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் அக்கார்டிங் டு லேர்னர்ஸ் நீட்ஸ். அப்போ அந்த லேர்னரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா டீச்சிங் மெத்தட்ஸை கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும் தான் எல்லாரோட நீட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். சம் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பெட்டர் வித் டயக்ராம் while others prefer explanation. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண டக்குன்னு புரியும். ஸோ எல்லாருக்குமே எப்படி அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன். அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக அவங்களோட லேர்னிங் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீட் இருக்குது. அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டீச்சிங் ஸ்டைலை கண்டிப்பாக மாற்றணும். அப்படின்னா மட்டும்தான் எல்லாரோட தேவை என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ டீச்சிங், லேர்னிங் அண்ட் லேர்னர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த 3க்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சிங், லேர்னிங் அண்ட் லேர்னர். டீச்சிங் ஹெல்ப்ஸ் இன் அச்சீவிங் லேர்னிங். டீச்சிங் அப்படிங்கிறது நம்ம லேர்னிங்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். லேர்னிங் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் லேர்னர். லேர்னிங் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட், அந்த லேர்னரோட இன்வால்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. லேர்னர் கிவ்ஸ் மீனிங் டு போத் டீச்சிங் அண்ட் லேர்னிங். அந்த லேர்னர் தான் சென்ட்ரல் பார்ட். அவங்க தான் டீச்சிங்க்கும் அந்த லேர்னிங்க்குமே ஒரு மீனிங்கை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். all the three are interdependent and forms the foundation of education. இந்த 3மே வந்து ஒரு இன்டர்டிபெண்டான ஒரு விஷயம். 3ல ஏதாச்சும் ஒன்று இல்லைனாலும் அந்த லேர்னிங் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது.
அண்ட் ஃபார்ம்ஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன்ஸ்க்கே ஒரு ஃபவுண்டேஷனை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். இப்போ இதை சிம்பிளாக எப்போவுமே மறக்காத மாதிரி ஒரு பஸ் ஜேர்னி மாடலை வச்சு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டீச்சர், அதாவது டீச்சிங்னா என்ன அப்படின்னா அவங்க தான் இப்போ ஒரு பஸ்ஸோட டிரைவர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. டீச்சர் அதாவது டீச்சிங்னா என்ன அப்படின்னா டிரைவர் ஆஃப் த பஸ். இந்த டீச்சர் பிளேஸ் த ரோல் ஆஃப் த டிரைவர். அந்த பஸ்ஸில் அந்த டீச்சர் வந்து டிரைவர் ரோலை ப்ளே பண்ணுறாங்க. Just like the driver plans the route, follow traffic rules and ensure the passengers are safe. The teacher plans lesson plan, classroom methods and guide learners. அதாவது என்னன்னு சொல்லியிருக்கோம், அந்த பஸ்ஸோட டிரைவர் யார் அப்படின்னா அந்த டீச்சர். ஸோ அவங்கள தான் இப்போ நம்ம இமேஜின் பண்ணி வச்சோம். டீச்சரோட ரோல் இங்கே என்ன அப்படின்னா டிரைவர். எப்படி வந்து ஒரு டிரைவர் வந்து கரெக்டான ரூட்டை அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேஃபாக வச்சுருக்கிறது, இது வந்து டிரைவரோட ரோல். ஸோ அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் மட்டும்தான் அவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனை கரெக்டாக ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ எங்கள் டீச்சரோட ரோல் பாருங்கள், ப்ராப்பரான லெசன் பிளான் இருக்கணும், கரெக்டான மெத்தட்ஸை சூஸ் பண்ணணும், அதே மாதிரி லேர்னர்ஸை கைட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் த டிரைவர் இஸ் கேர்லெஸ் த பேசஞ்சர் கேனாட் ரீச் த டெஸ்டினேஷன். இப்போ இந்த டிரைவர் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கரெக்டான டெஸ்டினேஷனில் போய் என்ன செய்ய முடியாது, ரீச் பண்ண முடியாது. சிமிலர்லி இஃப் த டீச்சிங் இஸ் புவர் த லேர்னர் வில் நாட் அச்சீவ் ப்ராப்பர் லேர்னிங். அதே மாதிரி தான் நம்மளோட டீச்சிங் புவராக இருந்துச்சு அப்படின்னா அந்த லேர்னரும் ஒரு ப்ராப்பரான லேர்னிங்கை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அட்டைன் பண்ண மாட்டாங்க, அச்சீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீச்சர் இங்கே வந்து அந்த டிரைவர் ஆஃப் த பஸ், ஒரு பஸ்ஸோட டிரைவராக என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இமேஜின் பண்ணி வச்சுருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டீச்சர் யூஸ் ஆக்டிவிட்டி based learning to make difficult topic easier just as the driver chooses the smoothest route. அதாவது என்ன அப்படின்னா எப்படி ஒரு டிரைவர் வந்து ஸ்மூத்தஸ்ட் ரூட்டை சூஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா அந்த ஜேர்னியே எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி தான் டீச்சரும் டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸை வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு டிஃபிகல்ட்டான டாப்பிக்கை டீச் பண்ணாங்க அப்படின்னா அந்த டாபிக் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியாயிரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பஸ் ஜேர்னி மாடலை வச்சு இப்போ லேர்னரை வந்து எப்படி எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லேர்னர் அவங்க தான் அந்த பஸ்ஸோட பேசஞ்சர். இப்போ பாருங்கள், த லேர்னர் இஸ் த பர்சஞ்சர். இந்த பஸ்ஸில் டீச்சரோட ரோல் என்ன அப்படின்னா டிரைவர், உள்ள இருக்கக்கூடிய பர்சஞ்சர் தான் யார் அப்படின்னா லேர்னர். த லேர்னர் மஸ்ட் பி ஆக்டிவ், இன்ட்ரெஸ்டட் அண்ட் வில்லிங் டு ட்ராவல். இப்போ நம்ம அந்த பஸ்ஸில் கண்டிப்பாக அந்த லேர்னர் வந்து நல்லா ஆக்டிவாக இன்ட்ரெஸ்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வில்லிங்காக இருக்கும். இஃப் த பேசஞ்சர் டஸ் நாட் கெட் இன் டு த பஸ் ஆர் சிட்ஸ் வித்தவுட் அட்டென்ஷன் த ஜேர்னி ஃபெயில்ஸ். பேசஞ்சர் பஸ்ஸில் வந்து எந்த ஒரு அட்டென்ஷனுமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜேர்னி என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபெயில் ஆயிரும். சிமிலர்லி இஃப் த லேர்னர் இஸ் நாட் மோட்டிவேட்டட் ஈவன் குட் டீச்சிங் கேனாட் பிரிங் லேர்னிங். அதே மாதிரி தான் அந்த லேர்னரும் ஒரு மோட்டிவேட்டட் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா குட் டீச்சிங் நல்லாவே இருந்தாலும் எஃபெக்டிவ் லேர்னிங் அந்த ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக என்ன செய்யாது அப்படின்னா கொடுக்காது. ஸோ அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் தான் யார் அப்படின்னா லேர்னர். கண்டிப்பாக அவங்க வந்து ஆக்டிவாக இன்ட்ரெஸ்ட்டாக வில்லிங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஜாலியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் ஸ்டூடெண்ட் டஸ் நாட் பே அட்டென்ஷன் இன் த கிளாஸ் ஹி மே நாட் ரீச் த டெஸ்டினேஷன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த டாபிக். கிளாஸில் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸில் எந்த ஒரு அட்டென்ஷனுமே ஃபுல் அட்டென்ஷன் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த டாப்பிக்கில் அவங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் பாருங்கள், லேர்னிங்கை வந்து மெயினாக நம்ம எது கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்டினேஷன் ஆஃப் த ஜேர்னி. நம்மளோட ஜேர்னியோட டெஸ்டினேஷனே என்ன அப்படின்னா லேர்னிங் தான். லேர்னிங் அப்படிங்கிறது ஃபைனல் கோல் ஆர் டெஸ்டினேஷன். லேர்னிங் தான் என்ன அப்படின்னா ஃபைனல் கோல் ஆர் டெஸ்டினேஷன். போத் டீச்சர் அண்ட் லேர்னர் ஏம் டு ரீச் திஸ் பாயிண்ட் டுகெதர். டீச்சரும் லேர்னரும் ஏம் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டே என்ன அப்படின்னா அந்த லேர்னிங், அதாவது நம்மளோட டெஸ்டினேஷன் ஃபைனல் கோலை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரோட எம்மே அதாக தான் இருக்கும். The destination can be knowledge, skills, values or behavior change. அந்த டெஸ்டினேஷன் அந்த ஃபைனல் கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா நாலேஜோ ஸ்கில்லோ அல்ல வேல்யூஸோ எல்லாம் பிஹேவியர் சேஞ்சாக இருக்கலாம். இஃப் டீச்சர் அண்ட் லேர்னர் கோஆப்ரேட் த பஸ் ரீச் த டெஸ்டினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ அந்த பஸ்ஸு நல்லா ஒழுங்காக போகணுன்னா டீச்சராக அங்கே யாரை வச்சுருந்தோம் டிரைவர், அதே மாதிரி பேசஞ்சர் யார் அப்படின்னா லேர்னர். ஸோ டிரைவர் அண்ட் பேசஞ்சர் ரெண்டு பேருமே ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணால் தான் அந்த பஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அதே மாதிரி இங்கே நம்மளோட கான்செப்ட்லேயும் அந்த டீச்சரும் லேர்னரும் ஒரு நல்ல கோஆப்ரேட்டோட இருந்தால் மட்டும்தான் அந்த லேர்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆஃப்டர் அ மேக்ஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தேர் ஓன். திஸ் இஸ் த டெஸ்டினேஷன் ரீச்ட். அதாவது ஒரு மேக்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஓனாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டெஸ்டினேஷன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக ரீச் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான் டீச்சிங், லேர்னிங், லேர்னர் மூணு பேருமே இன்டர்டிபெண்டானவங்க. இவங்க தான் ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இப்போ இதை நம்ம ஒரு பஸ் ஜேர்னி மாடல் வச்சு பார்த்தோம். இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள், டீச்சிங், லேர்னிங் அண்ட் த லேர்னர் ஆர் 3 sides ஆஃப் த ட்ரையாங்கிள். எப்படி ஒரு ட்ரையாங்கிளில் 3 sides இருக்கோ அதே மாதிரி தான் டீச்சிங், லேர்னிங் அண்ட் லேர்னர். வித்தவுட் ஒன் த அதர் கேனாட் எக்ஸிஸ்ட். ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா மற்றது வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. எஃபெக்டிவ் டீச்சிங் ஆல்வேஸ் கீப்ஸ் த லேர்னர் அட் த சென்டர் அண்ட் ஏம்ஸ் டு அச்சீவ் மீனிங்ஃபுல் லேர்னிங் அவுட்கம்ஸ்.
எப்போவுமே ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங்கில் லேர்னர் தான் சென்டராக இருப்பாங்க. மெயின் எய்ம் என்ன அப்படின்னா மீனிங்ஃபுல் லேர்னிங் அவுட்கம்ஸை அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும். இதுதான் மெயின் எய்மாக இருக்கும். எ குட் டீச்சர் அண்டர்ஸ்டாண்ட் த லேர்னர் அண்ட் யூஸ் சூட்டபிள் மெத்தட் ஸோ தட் லேர்னிங் பிகம்ஸ் என்ஜாயபிள் அண்ட் சக்ஸஸ்ஃபுல். ஒரு குட் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா லேர்னரோட நீட்ஸை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மெத்தட்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த லேர்னிங் நல்லா என்ஜாயபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான் டீச்சிங், லேர்னிங், லேர்னராக என்னென்னு பார்த்தோம். இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸையும் பார்த்தாச்சு. மூணுமே இன்டர்டிபெண்டான ஒரு விஷயம். இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்கள். டீச்சிங், லேர்னிங் அண்ட் லேர்னர் ரிலேட்டட் டு இந்த 3 பேரையும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசஸ், ப்ராடக்ட் அண்ட் ஃபோக்கஸ். தென் பாருங்கள், ஹூ இஸ் த சென்ட்ரல் எலமெண்ட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். சென்ட்ரல் எலமெண்ட் யார் அப்படின்னா எப்போவுமே லேர்னர் தான். எ டீச்சர் சேஞ்ச் ஹர் மெத்தட் ஆஃப்டர் அப்சர்விங் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கன்ஃபியூஸ். திஸ் ஷோஸ், அதாவது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி அவங்க கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மெத்தட்ஸை மாற்றுறாங்க. ஸோ இது எதை ஷோ பண்ணுது அப்படின்னா லேர்னிங் அஃபெக்ட்ஸ் டீச்சிங். ஸோ லேர்னிங் வந்து டீச்சிங்கே அஃபெக்ட் பண்ணுது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா டீச்சிங் மெத்தட்ஸை வந்து மாற்றணும். ஸோ சிம்பிள் விஷயம் தான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கான்செப்டில் மட்டும் தர வாரீங்க. நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் தான் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.